ஆனால் இந்த நிகழ்வில் வந்து பாருங்க, இப்போ வந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்து இப்போ வந்து அங்கேருந்து ஆடி வந்து இப்போ கிடா வெட்ட போகிறாங்களாம். இப்போ இந்த சாமி மட்டும் நிற்கிறாரா, மற்ற ஊர் சாமி இங்கே இந்த சைடு நிற்கிறாங்களா. இப்போ வந்து அவங்க ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணே கடை இருக்கீங்களா? இப்போ இதே நிகழ்வு நம்ம அதை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். தம்பி இதை கை வச்சுங்க. தம்பி இங்கே லைவ் போடியா, கையை ஆட்டாமல் போடு. தள்ளி தட்டி விட்டுறாத. கவனமா நில்லு.
நானே இங்க பார்த்து வாங்க. அதுலயும் கலக்க சொல்லுங்க. பாப்பா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கத்தா, தள்ளி நில்லுங்கத்தா. லைவ் போட்டு யோசிக்க கூடாது, தள்ளிட்டு போக சொல்லிருந்தோம். நீங்க பிரேம்ல கண்ணில் பார்க்குற கேமரால தெரியும், போன்ல தெரியணும். பிரேம் என்னடா என்ன நடக்குது, ஏது நடக்கும், சுத்தி சுத்தி பாத்துக்கோ. ராகுல் கொஞ்சம் அம்மாவோட போய் அப்படியே சம்பளத்தை எல்லாரும் பூத்து சொல்லுப்பா. அங்கிட்டு இருக்காங்க, அப்படியே சம்பளத்தில் அங்கிட்டு இருக்காங்க, அப்படியே பூச சொல்லியா யாரு பூசு அப்படி சொல்லியா குறை இல்லாம எல்லாத்துக்கும் பூச போங்கப்பா, போங்க எல்லாத்துக்கும் பூசியா பூசி வரட்டும், பூசி வரட்டும். இந்த வரட்டும் தான் சந்தனம் பூசி அவன் சட்டம் எல்லாம் இருக்கு. அப்படியே ஐயா வாப்பா ஆமா ஒவ்வொரு ஆளா பூசி எல்லாத்துக்கும் அப்படியே பூசிடுங்க. பந்தங்கிட்டு நாலு குறை இருக்க கூடாது, எல்லாரும் பூசிருங்க. எல்லாம் அரிசாரம் இல்ல அப்படியே பூசா அப்படியே வாங்கப்பா. அவர் பெரிய பண்ண கூப்பிட சட்டை காட்ட சொல்றான். வரேன்
அது எப்படினாலும் உங்க சட்டையில சந்தனம் ஒட்டிடும். தம்பி விடு, என்ன அலசினா போயிருது, அலசினா அப்படி பயப்படாது. சரி விடு, ஒரு சட்டை 2 சட்டை எடுத்து கொடுத்துருவோம் கமிட்டியில இருந்து, பேசாம இருக்கு. அவ்வளவுதானே. எடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்க. நீ வானே முத நீ ராமதா உங்களுக்கு மாலை மட்டும் செய்யற செய்யுங்க. அப்புறம் தானே ரைட்டு. ரைட்டு ரைட்டு சரி. அது அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். தம்பி லைவ் போட்டுருந்தாப்ல, நான் போட்டோ எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்கண்ணே. கிடா வெட்டுற நிகழ்வு கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. மொத்தம் 5 கிடா வெட்டுவாங்களாம். இப்போதைக்கு லைவ் கட் பண்ணிக்கிறேன். இவங்க உண்மையில சொல்றேன்னா, இந்த திருவிழா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு திருவிழா. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அரட்டாப்பட்டிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் நாங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம். நம்ம கோபுரத்தோட தலைமுறையில இந்த மாதிரி மிகப்பெரிய திருவிழா, அடுத்தடுத்து 2 பெரிய திருவிழா எடுக்கிறது, நிறைய திருவிழா எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க ரொம்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பெருமையாவே நாங்க நினைக்கிறோம். இதுக்கப்புறம் இப்போ சந்தனம் தருவாங்க. எல்லாரும் மாமி மச்சினை எல்லாருமே சந்தனம் தடவிட்டு இதுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்களா. மொத்தம் 5 கிடா வெட்டையில நம்ம லைவ் போடுவோம். மேக்சிமம் கிடா வெட்டுற சீன் மட்டும் கட் பண்ணிட்டு லைட்டா வெட்டையில மட்டும் காமிச்சு பண்ணிட்டு கிடாக்கு புளி கொடுக்கறது மற்ற எல்லா சீனுமே நம்ம நேரலையா பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சந்தனம் தடவுற நிகழ்வு நடக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திருவிழாலாம் சூப்பரா இருக்கு. ஒரு சைட்ல இருந்து வராங்க, இங்க ஒரு சைடு நிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் அருள் எடுத்து ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் கிடா வெட்டி சமைச்சு இனி எல்லாருமே சாப்பிட போறாங்க. சேத கூப்பிடா, சேத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்லு. இதான் இப்ப வந்து உங்களுக்கு மரியாதை பண்றாங்க. அங்க இருந்து வந்தாங்கல்ல, அவங்களுக்கான மரியாதை பண்றாங்க. அவங்களுக்கான மரியாதை நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் 5 கிடா வெட்டுவாங்க. அதை நான் கண்டிப்பா நேரலையா பதிவு செய்கிறேன். எல்லாருமே லைவ் வந்துருங்கண்ணே. கண்டிப்பா எல்லாருமே லைவ் வந்துருங்க. ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கு அண்ணே கட் பண்ணாம போடுங்க. லைவ் கட் பண்ணாம போடலாம், பட் இன்னும் லேட் ஆகும். திருத்தர ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னா 1/2 மணி நேரத்துக்கு சார்ஜ் வேணும்ல. இங்க நம்ம நிக்கிறது வயலில் நிக்கிறோம், அதனால சார்ஜ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்த முக்கியமான சீனை நம்ம கண்டிப்பா லைவ் போடுவோண்ணே. ரொம்ப அற்புதமா இருக்கு. கட் பண்ணி போடுறோம். இப்போ அவருக்கு மாலை மரியாதை பண்ணாங்க. கலரி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்குதுண்ணே. நான் இதோட 2வது திருவிழா அட்டன் பண்றேன். இந்த அரட்டாப்பட்டியில் இதோட 2வது திருவிழா. போன திருவிழா ஒரு 34 வருஷம் கழிச்சு நடந்த ஒரு திருவிழா. இந்த திருவிழா வந்து ஒரு 9 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு திருவிழா, கலரி திருவிழா. ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மையிலே எனக்கு என் பசங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து வச்சிருக்கோம். எவ்வளோ கல்யாண விஷயத்துக்கு போனாலும் பல பேர் பல மக்களை பார்த்து பல தலைமுறைகள் கடந்து வந்து திருவிழா வந்து நம்ம எடுக்க வந்திருக்கோம் இந்த தலைமுறையில் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நம்ம திருவிழாவே எடுப்போனே. எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே திருவிழா எடுத்து போடுறதில்ல, இவ்வளோ பேர்த்த பார்க்கையில். அதுவும் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு கலாச்சார முறையில் கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை. இங்கே இந்த ஏரியாவில் எப்படி கும்பிட்றாங்கன்னா, வேற ஏரியாவுக்கு போனோம்னா முத்தூருக்குலாம் போயிருந்தோம். அவங்கெல்லாம் முத்தூருக்கு போயில ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையார் கோயில எடுத்து கும்பிட்டோம்
அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த வார்த்தை சொன்னாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு தம்பி, இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதானே லைவை கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ சந்தானத்தில் வராங்க, கண்டிப்பாக எல்லாருமே லைவ்ல இருங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் சொன்னா அதுக்கப்புறம் 5 கிடா வெட்ட போறாங்களாம். 1 கிடா 2 கிடா 5 கிடா வெட்டி, அதுக்கப்புறம் ஒரு 50 கிடா இருக்கு. அந்த 50 கிடா வெட்டி ஒரு 200 கோழி இருக்கு, நாட்டுக்கோழியை சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே இவங்களாம் சேர்ந்து சமைக்க போறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்குமே கறி விருந்து வயக்காட்டில் நடக்குது, அரட்டாப்பட்டி வயக்காட்டில். உடனே நடக்க போறாங்களா, வெட்ட போறாங்களா? இப்போ வெட்ட போறாங்களா வெட்டாமா? இல்லடா, லைவ் கட் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா? சரி, அப்படியே லைவ் இருக்கட்டும். அதுக்கு மேலே ஃபோன் சுவிட்ச் ஆகலான்னு பரவாயில்ல. தம்பி லைவ் போடல, நல்லா தெரிஞ்சுக்க. நீ என்ன நடக்குதோ மெதுவெல்லாம் நடக்கக்கூடாது. ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கணும், சரியா? வேகமாக இருக்கணும், ரைட்டா? நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதே ஃபாஸ்ட் நீ இருக்கணும். நான் கிம்பிள் எடுக்கிறேன்ல, அதே ஃபுட்டேஜ் நீ போட்டுருவோம், இதில் காமிக்கணும், ஓகேவா? லைவ்ல டக்கு டக்குன்னு வரணும், டக்கு டக்குன்னு எடுக்கணும். லைவ் தான் ரொம்ப ரிஸ்கான வேலையை, ஏன்னா எல்லாருமே பார்க்குறது, வெளிநாட்டிலேருந்து பார்க்குற ஒரு விஷயங்கள் நம்ம அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், சரியா? அதனால் லைவ் போட நான் இப்போ நான் போடுற டைம் போக நீ மற்ற டைம் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். ஏன்னா இப்போதைக்கு சந்தனத்தோட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. கிடா வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே போயிடுவோம். கட்டிலங்கடே கேமரா யாட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட கொடு. கட்டிலங்கடா, எங்கடா போறேன்? அப்புறம் வேற எங்கேயும் அனுப்பிட்டு வருவேன். பேக்ல வச்சுக்கிறா கேமரா, அவன் கொண்டு போறான் பேக்கா வச்சுட்டு லைவ் போறான். உள்ள பொத்துக்கிட்டு வந்துடுறான். இந்த கிடா வெட்ட போறாங்கண்ணே, ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆடா அடிச்சு வர சொல்றா. முக்கியமான சீன் இருக்கல, எங்கடா அனுப்பிச்சுறாரு ஆமா ஆசாமா? நான் அவர்கிட்ட கொடுறா, கொடுத்துட்டு வேமாடா. இப்போ மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வெட்ட போறாங்க. வந்திருக்க எல்லாருமே மாலை மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. புது மாப்பிள்ள லைவ் பார்த்துட்டு இருக்காப்புல. செப்டம்பர் மாசம் மாப்பிள்ள கொடுத்துட்டியா அவர்கிட்ட? டைம் ஆனு கேட்டு இந்த பானை பொங்க வச்சு முடிச்சிட்டானு. யாரு கிடா வட்டின்னு தெரியல. இப்போ உடனே வெட்டுவாங்களா? டைம் ஆகுமா? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? சரி, என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் அப்புறம் நேரலைக்கு வரேன்.